உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக முதல்வராகிறார் விஜய். கடந்த 3 நாட்களாக 4 நாள் கூட வச்சுங்க வந்து பரபரப்பாக இருந்த அரசியல் களம், குறிப்பாக இந்திய அளவில், இந்திய அரசியல் அளவில் தமிழகம் உற்று நோக்கி பார்த்து கொண்டு பட்டிருந்தது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். விஜய் சிஎம் ஆவாரா, ஆக மாட்டாரா? விஜய்க்கான பெரும்பான்மை கிடைக்குமா, கிடைக்காதா? விஜய்க்கு யார் ஆதரவு அளிப்பார்கள்? தாவேகாவிற்கு யார் ஆதரவு அளிப்பார்கள்? விஜய் என்ற ஒரு நடிகர், திரும்ப அதுதான் வந்து விஜய் என்கின்ற ஒரு உச்ச நடிகர், 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு உச்ச நடிகர், லைம் லைட்ல இன்னும் இருக்கிற அந்த நடிகர், அவர் 2 வருடங்களுக்கு முன் ஒரு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். கடுமையான விமர்சனங்கள், கடுமையான எதிர்வினைகள், அரசியல் தெரியாது, விஜய்க்கான செல்வாக்கு இல்லை, விஜய் கால் வந்து பூமியில படாது, விஜய் என்கின்ற அந்த நபர் வந்து ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர், விஜய்க்கு மக்கள் பிரச்சனைனா என்னன்னே தெரியாது, கடுமையான விமர்சனங்கள். அந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி, என் கூட கூட்டணி வச்சுக்கணும்னா வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன அந்த விஜய்க்கு தாவேகாவிற்கு 108 சீட்டுகள் கிடைத்தது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு. சரி, பெரும்பான்மை இங்குதான், விஜய் தான் முதல்வர், கவர்னர் இவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் சட்டப்பேரவையில், அதற்கு இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் கவர்னர் 118 சீட்டு, மேஜிக் நம்பர் 118, அதோட வந்தாதாங்க, இல்லைன்னா கிடையாதுங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியாச்சு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாச்சு 5 எம்எல்ஏக்களுடன். மீதி 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 இதுக்கிடையில தான் இந்த 3 நாளா பயங்கரமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, பல விவாதங்கள், பல பேச்சுகள், பல யூடியூபர்கள், பல பத்திரிகையாளர்கள், அரசியல் மூத்த தலைவர்கள் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் அவங்க மெஜாரிட்டியை சேர்ந்து வந்து நிரூபிச்சா கூட அவங்களுக்கு நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம், அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன இடத்தில் தான் இன்னும் தமிழக அரசியல் களம் பரபரப்பானது. இதோ முடிஞ்சாச்சு, ரைட்டு. 108 இடம், காங்கிரஸ் ஒரு 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிகா 2. ஏன்னா விசிகா அப்படின்ற இடத்துல தான் வந்து, ஏன்னா கம்யூனிஸ்டுகள் கூட நாங்கள் வந்து தலைமையை கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கட்சியினரும் வந்து காலையிலேருந்து அவங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. கடிதம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, ஆதரவு தெரிவிப்பாங்களா, தெரிவிக்க மாட்டாங்களா, இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு ஆளுநர் வந்து கேரளா செல்றாரு. ஏன்னா கேரளாவுக்கு அவர் தான் ஆளுநர். அதன் பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை எப்போ வருவார்னு தெரியாது. வந்து இதற்கு முன்னாடி விஜய் தரப்பினர் 2 தடவை சந்திச்சிட்டாங்க. இது 3வது முறை. இப்போ சரிங்க, விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா, தாவேகா ஆட்சி அமைக்க முடியுமா, விஜய் முதல்வர் ஆவாரா அப்படிங்கும்போது முதல்ல அந்த சஸ்பென்ஸை தாண்டி கிட்டத்தட்ட தமிழகத்தில் அங்கங்க போராட்டங்கள்னு சொல்ல முடியாது, வந்து உண்ணாவிரதம், ஒரு எதிர்கோஷ்டி, பீச்சில்லாம் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. ஒருத்தர் கவர்னர் மாளிகை முன்னாடி நின்று ஒரே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீலாங்கரை வீட்டை சுற்றி, விஜயோட வீட்டை சுற்றி அவ்வளோ போலீஸு. சில இடங்களில் வந்து இளைஞர்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிடப் போகிறது. ஏனால் விஜய் ஜெயிச்சது, விஜய் வெற்றி பெற்றது, விஜய் இப்படி ஒரு அமோக வாக்கை பெற்றது, 1,72,00,000 வாக்குகளை பெற்றதற்கான மிக முக்கிய காரணம் இளைஞர்களும் பெண்களுடைய வாக்குதான். மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விசில் புரட்சியை நடத்திட்டாரு விஜய். ஒரு 3 ஆண்டு கட்சி ஆரம்பித்து அது கூட கம்ப்ளீட் ஆகல, ஒரு பெரும் விசில் புரட்சி நடத்திட்டாரு. நாங்களாம் எதிர்பார்க்கலப்பா. ஒரு கட்சி 75 வருஷம், இன்னொரு கட்சி 50 வருஷம். 1967க்கு பிறகு 2 திராவிட கட்சிகள் இல்லாத இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம், ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த பொழுது கடைசி வரைக்கும் நாங்கள் பிஜேபியோடைய தயவை கேட்கவே இல்லைங்க.
இதுல முக்கியமான விஷயம், நாங்க வந்து பிஜேபி கிட்ட போகவே இல்லை, உறுதியா இருந்தாங்க. வந்து ஏதோ என்டிஏ கூட்டணிக்கு நாங்க வந்து அதிமுக ஆதரவு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, கடிதம் கேட்கல எங்களுக்கு. இப்ப கூட கடைசியில் அமமுக கிட்ட கூட ஒரு சீட்டு கேட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் இருந்தது. வந்து இல்ல பிஜேபி கிட்ட ஒரு சீட்டு தான் இருக்குது. ஒருவேளை பிஜேபி பச்சை கொடை காமிச்சிருந்தா, இவங்க கேட்டிருந்தா, அதிமுகவுடைய பெருவாரியான ஆதரவுடன் விஜய் ரொம்ப ஈஸியா ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனால் இங்க திமுக கூட்டணியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, ஏன்னா சிபிஐ சிபிஎம் 2 பேர்கிட்டையும் கடிதம் வாங்கியாச்சு. விசிகா தான் கடைசி வரைக்கும் இப்பவே அப்படியே நெருக்கடியிலே இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள் ஜூம் மீட்டிங் வச்சு கேட்டு பேசி தான் எங்களை முடிவு சொல்ல முடியும். ஏறக்குறைய மல்லிகார்ஜுன் கார்கே கூட அவர்கிட்ட பேசி சீக்கிரமா அவங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா கூட ஒரு தகவல் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விசிலுடன் கைகோர்த்த விசிகா அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா, இங்கு விசிகாவினுடைய கட்சியில் உன்னகட்ட ஒரு பயிற்சி பட்டறையில் பயின்றவர் தான் ஆதவ அர்ஜுனா. அவங்க வெளியே வந்து சொன்னார், வந்து என்னுடைய ஆசான் வந்து திருமாவளவன் தான், என்னுடைய குரு அவர் தான், என்னுடைய அரசியல் வழிகாட்டி அவர் தான். அங்கிருந்து தான் நான் வந்து அரசியல் பாடம் கற்றுக்கிட்டேன். நான் இன்னைக்கு தாவைக்காக வந்திருக்கலாம், அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர்கள் போல் இருவரும் சந்திச்சுட்டு அப்படி ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு காட்சியில் நம்ம பார்த்துருந்தோம். மிக முக்கியமான ஒரு விஷயமாக விகடன் புரசுரம் வெளியிட்டிருந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்கிட்டாரு. அதில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல. விஜய் இப்போ பேசும்போதே சொன்னார், அண்ணா இங்கே வரலன்னா கூட அவர் மனசுலாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நூல் வெளியிட்ட ஏற்பாடு பண்ணதே வந்து ஆதவ அர்ஜுனா தான். அப்புறம் அதுக்கு மறுத்து கூட அவர் சொல்லியிருந்தார். வந்து சரி, விசிகா இவங்க கூட்டணிக்கு போகும், ஆதரவு தருமா, வெளியிலிருந்து ஆதரவு தருமா, உள்ளிருந்து ஆதரவு தருமா, 2 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க வந்து உதவிக்கரம் நீட்டுவார்களா, இப்படியா தொடர்ச்சியா விமர்சனம் இருந்தபோது இன்னைக்கு ஓகே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வந்து சிஎம் ஆகிறார் விஜய். ஏன்னா 7ஆம் தேதி அவர் சிஎம் ஆக வேண்டியது. நேரு இண்டோர் ஸ்டேடியம், சென்னையில் உள்ள நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அதுக்கான ஏற்பாடுகள் 6ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. பெரும்பான்மை நிரூபிக்கல. காரணம் என்னன்னா, 108 சீட்டோட எங்க கிட்ட வந்து எங்களுக்கு சட்டப்பேரவையில் நாங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ரைட்டு. காங்கிரசுடன் கூட்டணியோட வந்து அவங்க கடிதம் கொடுத்தாங்க. அப்ப 118ஓட அந்த மேஜிக் நம்பர் வந்து ஆகணும்னு ஆளுநர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்திருந்தது. அப்படிதான் யார் ஆதரவு கொடுப்பார்கள்? ஒருவேளை விஜய் முதல்வர் ஆகவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனா திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூட சொல்லிட்டாங்க, மறுத்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கட்டாங்க. அதுக்கான வேலையே கிடையாது. நீங்க இப்படி எடுத்து பாருங்களேன், வந்து கலைஞரும் ஜெயலலிதா அம்மாவும் இருந்திருந்தாங்க. இப்போ இந்த சூழ்நிலைக்கு விஜய் ஜெயிச்சிருந்தாரு, 2 பேரும் வந்து ஆட்சி அமைக்கலாம், 2 பேரும் வந்து மெஜாரிட்டி கோரலாம்னா அது முடியுமா, சாத்தியமா? அது வாய்ப்பே இல்லை. கலைஞரே சொல்லியிருப்பாரு, தம்பி ஆட்சி அமைக்கிட்ட விடுங்க. அவர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடியவர், நம்ம தம்பி தான் எடுத்து ஆட்சி அமைக்கிட்ட விடுங்க அப்படின்னு. அப்படி இந்த 3 நாட்களாக நெருப்பாற்றில் நீந்து வந்து இருக்கிறார் விஜய். அதில் மாற்று கருத்து கிடையாது. நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்கிறார். ஏன்னா மிக கடுமையான விமர்சனங்கள் விஜய் மீது வைக்கப்பட்டது. இப்போ வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, இவருக்கு அரசியல் தெரியாது, இவர் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு. எனக்கு இப்போ வந்து விஜய் வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வந்து அவருக்கு ஈடுபடாமல் இருந்து இப்படி வந்து அந்த உற்சாகம் குறைஞ்சு போயிடுங்க. வந்து ஒரு என்னையா இங்க ஓடணுன்றாங்க, அங்க ஓடணுன்றாங்க, கான்வாய் கொடுக்குறாங்க, கான்வாய் திரும்ப வாங்குறாங்க, ஆளுநர் மாளிகை போடுறாங்க, இங்க வரணும்னாங்க, சிஎம்ஆ இருக்கிறவங்களுக்கு இது இருக்குன்றாங்க, இப்ப இல்லைன்றாங்க. இவ்வளவு நெருக்கடி இருக்குல்ல, அவர்லாம் எத்தனை மணி நேரம் தூங்கி இருப்பாருன்னு தெரியல. வந்து எவ்வளவு பேச்சு, எவ்வளவு விமர்சனங்கள். என்னன்னா இதுக்கு பழக்கப்படாத ஒரு மனிதர் வந்து அரசியல்ல, மற்றவங்களாம் அரசியல்ல ரொம்ப சாதாரணமா ஒரு அதிகப்பட்ட ஒரு 16-17 வயசுல இருந்து அரசியலுக்குள்ள வந்திருப்பாங்க. வந்து அதனால இது பழக்கப்பட்ட ஒண்ணு. பழக்கப்படாதவருக்கு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, உடையா உற்றியா நான் கிளம்புறையா அப்படின்னு. ஆனால் அந்த மன உறுதி இருக்கு இல்லைங்களா,
அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா 1,72,00,000 பேர், 72,26,000 பேர் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக கிடைத்த வாக்கு. அது வந்து நீங்க எத்தனை வேட்பாளர், 108 வேட்பாளர்ல எத்தனை பேர் தெரியும்? அது ஒரு 5 பேர், நம்ம ஊடகத்தில் இருக்கிற நமக்கே டக்குன்னு ஒரு 10 பேரை சொல்லிடலாம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு யாரை சொல்ல முடியும்? அது இன்னும் உண்மையை சொல்லப்போனா சில தொகுதிகளில் தவேக வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப இந்த ஓட்டுலாம் யாருக்கு வந்ததுன்னா விஜய் சொன்ன அந்த தாரக மந்திரம் தான், உங்க விஜய் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறான் அப்படின்னு. அது இந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் திரும்ப சொல்றேன், பல பேர்கிட்ட நான் கேட்டேன், நான் வந்து விஜய் இந்த அளவுக்கு இவ்வளவு வெற்றியை 108 சீட்டு வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டாங்க. அதுதான் உண்மை கூட, பல பேருடைய உண்மை அதுதான். இதெல்லாம் தாண்டி இதற்கு பின்னாடி, விஜய்க்கு பின்னாடி பிஜேபியோட அழுத்தம் இருக்கிறதா? இது திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப பிஜேபி எந்த பிளேவும் பண்ணல அவங்க பாட்டுன்னு. அவங்க என்ன பண்ண போறாங்க? வந்து இப்ப கேட்டா ஆளுநர் வந்து பிஜேபியோட ஆளு அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு குரல் கொடுத்தார், வந்து இது தர்மத்துக்கு சரியான விஷயம் கிடையாது, அவர் தான் அதிக சீட்டு ஜெயிச்சிருக்காரு, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை கொடுங்க, பல பேர் கொடுத்திருந்தாங்க, குரல் கொடுத்திருந்தாங்க. 6 மாசம் என்னதான் பண்றாரு பார்ப்போம். ஏன்னா இது வந்து கலைக்கப்படும். திரும்பவும் 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் வரும், விஜய்க்கு அது பெரிய ஃபேவரா இருக்கும், அது மாதிரிலாம் பேசப்பட்டது. இல்ல இது இப்படியே ஆற போட்டுன்னு இருக்க போறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள் ரொம்ப உறுதியா, இன்னைக்கு அந்த கடிதம் நிர்மல்குமார் வாங்குறப்பவே பரபரப்பு தொத்த ஆரம்பிச்சிருச்சு. வந்து டிவியில் 2 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பக்கத்து தெரு தான். போக் ரோட்ல ஒன்று, வைத்தியராமன் ஸ்ட்ரீட்ல பிஜேபி ஆஃபீஸ் பக்கத்தில் வாங்கிட்ட பிறகு விசிகாவும் பச்சை கொடி காட்டியாச்சு, வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் அப்படின் பொழுது பார்த்துக்கலாம். 6 மாதம் இவருடைய ஆட்சி. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் எதுவும் இன்னும் தொந்தரவு பண்ண முடியாது. 6 மாதத்திற்கு பிறகு, 6 மாதத்திற்குள் விஜய் தன்னுடைய அரசியலை, டிவிகேனுடைய அந்த வாக்குறுதிகளை, டிவிகே அரசியலை எந்த மாதிரி அவர் வந்து ஆட்சி செய்ய போகிறார், என்ன கையொப்பம் எடுப்புகிறார், முதல் கையொப்பமாக அவர் சொன்ன வாக்குறுதியில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார். அவர் ஆரம்பத்தில் ஜெயிச்ச உடனே சொன்னார், மத்திய அரசுடன் நாங்கள் இணக்கமா இருப்போம், அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே ஒரு நல்ல இதுதான். வந்து அவங்க என்ன எங்களுக்குன்னா எதிரியான்னா, கொள்கை எதிரியாக ஆயிட்டு ஆட்சிக்கு அப்படியே அவங்களுடைய ஆதரவு தேவையில்லை, அதனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிரதமரும் மத்தியில் எதிர்கட்சி தலைவரும் வாழ்த்து சொன்னாங்க, அந்த வாழ்த்துக்கு நன்றி சொல்லியாச்சு. இதெல்லாம் மீறி இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலையை தமிழக அரசியல் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது ஏன் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னா இதுதாங்க. ஒரு நடிகர் நாடாள முடியுமா? அதுவும் இந்த காலகட்டத்தில் நடிகர்கள்லாம் என்னப்பா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க, அவங்களெல்லாம் ஓட்டு விடாது சாமி, சும்மா அதெல்லாம் அதெல்லாம் வாக்கா மாறாது. இப்படி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்த பொழுது விஜய் சொன்னதுதான், அவருக்கு வந்த கூட்டம், அவருக்கு இருந்த செல்வாக்கு, இது எல்லாம் பார்த்து அவருக்கு பர்சனல் அட்டாக், அவருடைய பர்சனல் அட்டாக், விவாகரத்து, விஜய் சங்கீதா விவாகரத்து, ஜனநாயகன் படத்தினுடைய முடக்கம், கரூர் சம்பவம், இப்படியா என்ன வேணாலும் என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு மக்கள் சக்தி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, உங்க காசை ₹1 கூட நான் திருட மாட்டேன், உங்க காசை ₹1 கூட எங்க ஆளுங்களுக்கு கொள்ளையடிக்க மாட்டாங்க, நான் உச்சத்துல, கேரியரோட உச்சத்துல இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அதே போல உங்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு வந்திருக்கிறேன், அதை நான் பண்ணிட்டு போறேன், நான் அரசியல்ல என்ன நம்புங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதுதாங்க. ஆனா விஜய் இறங்கி வர மாட்டாரு, விஜய் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், விஜயை எளிமையா அணுக முடியாது, விஜய் உச்சாணி கும்பல இருப்பாரு, எங்கேயாவது பாத்தீங்களா ரொம்ப இதுவாலாம் கேட்கிறாரா பாத்தீங்களா? அப்படிலாம் இருந்த போது அவர் இறங்கி கேட்டது, தாய்மார்களே, சகோதரிகளே, அண்ணன் தம்பிகளே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியாலாம் அடுத்த முறை தூக்கி போட்டுருங்க. இப்போ இங்க இருக்கிற தலைவர்கள் அதான் சொன்னாங்க. ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா கூட ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 1.25 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின் பொழுது மற்றவங்களுக்கு தெரியல, அவங்க அனுபவசாலிகள்ல
என்னதான் பண்றாரு? அவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இவர் அரசியலுக்குள்ள இருக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு. எப்பாடா ஒரு வழியா முடிஞ்சதுடா. எவ்வளோ நாள் இந்த ஆட்டம் வந்து சும்மா வந்து ஒரு 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 மூட்டை அவளை எடுத்து ஒவ்வொரு மீடியா முன்ன நான் உட்பட கூட சொல்றேன், நான் வந்து வச்சிட்ட பிறகு மெல்றதுக்கு இப்படி வாய் போட்டு மெல்லு தள்ளியாச்சு. அந்த அளவுக்கு பரபரப்பாய் போச்சு. அதனால் இவருடைய பதவி பிரமாண விழா எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமை நடக்கக்கூடும். ஏன்னா கவர்னர் வந்து கேரளா செல்கிறார். சனி ஞாயிறு, திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே. இதே நேரு உள் விளையாட்டு அரங்கில், சென்னையில் உள்ள நேரு உள்ள விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான விழாவாக அது இருக்கும். விஜய்க்கான அந்த வெற்றி திலகம் கிடைத்து விட்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு இளம் முதல்வராக, ஒரு திரைப்பட நடிகராக, ஒரு உச்ச நட்சத்திரமாக மக்களை செல்வாக்கு பெற்ற ஒருவர் அரியணையில் ஏறப்போகிறார் தமிழக முதல்வராக. அவர் இடப்புகிற முதல் கையொப்பம் எந்த கையொப்பமாக இருக்கும்? அவருடைய அடுத்தடுத்த திட்டங்கள், அறிவிப்புகள் எது மாதிரி இருக்கும்? தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடன் அவர் எவ்வளவு இணக்கமாக இருப்பார்? அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவர் எப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக இருப்பார்? இந்த 6 மாத காலத்தில் தெரிய வரும். அதையெல்லாம் மீறி 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அதில் விஜய் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நபராக, முக்கிய நட்சத்திரமாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.